என்ன இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு எந்த ஏமாளியும் சிக்க மாட்டேங்கிறான். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயென பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன். அவன் பாட்டு பாடுறத பார்த்தா முரட்டு சிங்கிளா இருப்பான் போல இருக்கே. இவன் தான் நாம தேடின ஆளு. இவனை எப்படியாவது ஏமாத்தி காசை கறந்துடணும். நீ வருவாய் ராசா, மகராசா, நானா? ஒன்னதான் மகராசா. ஆ? வாயா இங்க. எதுக்கு இந்த அம்மா கூப்பிடுது? என்னம்மா? உட்காரியா? இங்கயா? சரி உட்காருமா. சொல்லுங்கம்மா. ஐயா மகராசா, உங்க முகத்துல கல்யாண கலை தலை விரிச்சு தாண்டவம் ஆடுது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கான தேவதை உங்களை தேடி வரப்போறா. யாரு? எனக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. நீங்க நம்பலைன்னாலும் நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்துருச்சு ராசா. ஆ? உங்க மனசுல சிம்மாசனம் போட்டு உக்கார ஒரு மகாராணி உங்களை தேடி வரப்போறா. எண்ணி ஒரே மாசத்துல அவ கூட குடியும் குடுத்தனமா வாழ போறீங்க. என்னம்மா என்னமோ சொல்றீங்க? இத நான் சொல்லல, உங்க முகம் சொல்லுது. என் கூட குடுத்தன பண்ண எவ வர போறா? நீங்க தேடி போக வேணாம், அவளே உங்களை நோக்கி தேடி வரப்போறா. அம்மா, என்ன தேடி வரப்போ அவ எங்க இருந்து வருவா? உங்க கூட வாழ போற அந்த பாக்கியசாலி வேற எங்கேயுமே இல்ல, உங்க பக்கத்திலேயே தான் இருக்கா. காணோம். உங்க கூடவே தான் இருக்கா. கூடவே இருக்காளா? யாரையும் காணுமேமா. உங்களுக்கு ஏத்த மகாலட்சுமிய நீங்க பார்க்க போற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்துல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து, இந்த இடத்துல இருந்து நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்ன சிகப்பு ஆடையில எந்த பொண்ணு உங்க முன்னால வருதோ அவதான் நீங்க கட்டிக்க போற மகாராசி. நிஜமாவா சொல்றீங்க? ஏப்பா, என் வாக்கு மேல ஆன, நீங்க அவளை பார்க்க போற நேரம் வந்துருச்சு. அவ கூட நீங்க வாழ போற நேரம் வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒன்னு என் வாழ்க்கையில நடந்தா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். வந்ததுக்கு அப்புறம் தரது இருக்கட்டும், வரப்போறேன்னு சொன்னதுக்கு இப்ப ஏதாவது குடுத்துட்டு போங்க. ஐயோ, இந்த பொம்பளைக்கு 100 ரூபா போதும். 100 ரூபா. என்ன ராசா,